இன்றைக்கி வீடியோவில் நவராத்திரிக்கு வந்து ஒரு லாங் லாஸ்டிக் மேக்கப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் ப்ரெப். ஸ்கின் சிடிஎம் ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். சிடிஎம்னா என்னென்னா கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ தான் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம டோனர் அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணலாம். நான் வந்து டோனர் அப்ளை பண்ணல. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுவே உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின். மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஜென்ட்லாக பண்ணுங்கள். ஜென்ட்லாக ஸ்கின்னில் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. பான்ஸ் சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். அண்ட் எந்த ஸ்டிக்கி ஃபீலும் இருக்காது. ஈஸியாக ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிடும். உங்கள்கிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. பட் மாய்ஸ்சரைசர் இல்லாமல் மட்டும் நம்ம எந்த ஸ்டெப்புமே பண்ணக்கூடாது. மாய்ஸ்சரைசர் இல்லாமல் நம்ம ஃபவுண்டேஷனோ இல்லை என்ன அப்ளை பண்ணாலுமே ஒரு மாதிரி கேக்கி ஃபீலிங்காக இருக்கும். அப்புறம் வந்து பேட்சாக இருக்கும். நம்ம மேக்கப்பு ட்ரை ஆகிடும். ஸோ லாங் லாஸ்டிங் மேக்கப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து ஸ்கின் ப்ரெப். இப்போ வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அது ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகட்டும். நம்ம ஸ்கின்னில் வந்து அது பெனிட்ரேட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணுறேன். செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்கள் மேக் ப்ரெப் அண்ட் ப்ரைம் ஸ்ப்ரே இருக்குது. அந்த மாதிரி எனி மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து நைக்கா ப்ரெப் மீ அப் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர். ஸோ நம்ம மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா அதுக்கு ப்ரைமர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த நோஸில் இருக்க போர்ஸு, அதுக்கப்புறம் இங்கே நெத்தியில், அண்டர் இந்த சின் இங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் போர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணால் போதும். நமக்கு வந்து ஃபேஸ் இந்த மேக்கப் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இங்கே வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத் கேன்வாஸ் கொடுக்கும். அதுக்கு தான் மெயினாக வந்து ப்ரைமர் யூஸ். அதுக்கப்புறம் நம்ம மேக்கப்பும் வந்து அது வந்து மேக்கப் ரொம்ப நேரமாக இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கன்சீலர் வந்து மேப்ளின் ஃபிட் மீ கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட் வந்து 50 கேஃபே. ஸோ நான் வந்து அதை வந்து என்னோடய அண்டர் ஐஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன், சில பேருக்கு வந்து இந்த மவுத் ஏரியாவில் எங்கள் பிக்மெண்டேஷன் வந்து அங்கே லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஐஸில் அண்டர் ஐஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அங்கே மட்டும் எனக்கு கொஞ்சம் பிக்மெண்டேஷனாக. இந்த கன்சீலரில் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நீங்கள் சப்போஸ் ஒரு ஷேட் கம்மியாக வாங்கினாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை வந்து நீங்கள் ஹைலைட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்டர் கன்சீலருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் மாமாத்தோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க என்ன ஃபவுண்டேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஏசி ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பியூட்டி பிளெண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு லைட் கவரேஜ் வேணும்னா லைட் கவரேஜ். எனக்கு வந்து நான் வந்து லைட் கவரேஜ் தான் அப்ளை பண்ணுறேன். நமக்கு உங்களுக்கு ஹெவி கவரேஜ் வேணும்னா இதுக்கு மேலே டபுள் பண்ணிக்கலாம் ஹெவி கவரேஜ்க்கு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸ் ஏரியாலலாம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். சென்டர் ஆஃப் த ஃபேஸில் இந்த டீ ஜோன் ஏரியாவில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஏன்னா ஸ்வெட் ஆச்சுன்னா இந்த இடத்துல இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து சீக்கிரம் நமக்கு ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். மேப்ளின்லேயே வந்து அந்த எனக்கு இந்த ஷேட் வந்து ஐ திங்க் இட் இஸ் டாஃபி. நெக்ஸ்ட் வந்து இந்த மேக்கப் செட் பண்ணுறதுக்காக நான் வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். பிஏசியோட லூஸ் பவுடர், ஷேட் வந்து பனானா. மோஸ்ட்லி நீங்கள் லூஸ் பவுடர் செலக்ட் பண்ணும்போது எக்ஸாக்ட் ஷேட் பனானா ஷேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சியோட செட்டிங் பவுடர், ஷேட் வந்து பனானா. ஃபஸ்ட் வந்து அண்டர் ஐஸை வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்டர் ஐஸில் வந்து க்ரீசஸ் அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாதுன்னா இங்கே வந்து நம்ம வந்து கம்மியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். கன்சீலர், ஃபவுண்டேஷன்லாம் நிறைய லேயருக்கு மேலே லேயர் போட்டோன்னா கண்டிப்பாக க்ரீசஸ் வரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். எப்போவுமே மேக்கப் பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் லெஸ் இஸ் மோர். கம்மியான ப்ராடக்ட்ஸ் எவ்வளோக்கு அளவுக்கு நம்ம கம்மியான ப்ராடக்ட்ஸ் கம்மியான லேயர் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மேக்கப்பும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஹெவியாக இருக்காது. அன்றைக்கி நம்மளோட ஹியூமிட் கிளைமேட்க்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மியாக அப்ளை பண்ணுறோமோ அதுவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து லாரியால் பேரிஸோட ப்ரோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து லைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்கள். சென்டர்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் எண்டுக்கு வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்தா அது ரொம்ப திக்காக போயிடும். பெஸ்ட் வந்து சென்டர்லேருந்து ஆரம்பித்து எண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க ப்ராடக்ட்ஸை வந்து ஃப்ரண்டில் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி ஸ்மச் பண்ணிக்கோங்க. ப்ரான்சர் வந்து ஷுகரோட மினி ப்ரான்சர் யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து உட்டி ஒண்டர். அதுக்கப்புறம் இந்த ஜா வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்மால் ப்ரஷ் எடுத்து நோஸ் கான்டோர் பண்ணிக்கிறேன். ஷுகரோட மினி ப்ளஷ், ஷேட் வந்து சால்மன் சூப்பர் ஸ்டார். வந்து நல்லா பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ வந்து எக்ஸஸை வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஐஷேடோ பேலட் வந்து நான் வந்து ரிமல் லண்டனோட இந்த ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணுறேன். வந்து இதில் இருக்க இந்த ப்ரௌன் கலர் ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஐஷேடோ பேலட் உங்கள்கிட்ட என்ன ஐஷேடோ பேலட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பேசிக்காக ஒரு நியூட் கலர் இங்கே அப்ளை பண்ணுறேன் நான் ட்ரான்சிஷனுக்கு. விண்ட்ஷீல்ட் வைப்பர் மோஷன் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. காஜல் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ப்ளூ கலர் ஐலைனர் தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இந்த லேஷஸில் இந்த ஏரியாவில் வந்து காஜல் அப்ளை பண்ணுங்கள். அது வந்து டைட் லைனிங், ஒரு ட்ரூப்பியாக இருக்காது, நல்லா மேலே நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இந்த டைட் லைனிங் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதை லைட்டாக ஸ்மச் பண்ணிக்கிறேன். இந்த காஜல் அப்ளை பண்ணது லைட்டாக ஸ்மச் பண்ணிக்கிறேன். டார்க் ப்ளூ வந்து அப்ளை பண்ணுறேன். லைட்டாக அந்த டார்க் ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். இது வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். கே பியூட்டி மஸ்காரா. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர், ஸ்விஸ் பியூட்டியோட பேக்டு ப்ளஷர் அண்ட் ஹைலைட்டர். என்னோடய ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸில் மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இங்கே சீக் போன்ஸ். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப் பாம் அப்ளை பண்ணாமல் நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணோன்னா நம்ம லிப்ஸ் வந்து கிராக்கியாக ட்ரையாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் அப்ளை லிப் பாம்.
ஸோ இன்றைக்கி வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மேட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்ம வந்து இப்போ வந்து இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவலுக்கு வந்து இந்த மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருக்குது இந்த மேக்கப் லுக், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான டெக்னிக்ஸ் தான். இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா யூ லைக். இதுக்கு மேலே கூட நீங்கள் வந்து அகெயின் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, இந்த மேக்கப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கூட அகெயின் ஒன் மோர் டைம் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போது நீங்கள் டான்ஸ் எல்லாம் ஆட போகிறீங்க, கர்பா டான்ஸ் எல்லாம் ஆட போகிறீங்கன்னா யூ கேன் ஷியோர்லாக இந்த லுக் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ். இந்த நவராத்திரிக்கு வந்து இந்த மேக்கப் லுக் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.